இந்தியாவின் முதல் மாவட்டம் என்ற பெருமைக்குரியது சேலம். மாவட்ட அந்தஸ்தை பெற்று 234 ஆண்டுகள் ஆன நிலையில் சேலம் சாதித்தது என்ன, இன்னும் சாதிக்க வேண்டியது என்னென்ன சிறிது அலசலாம். வான்தொடும் மலைகள், பூமிக்கடியில் புதைந்து கிடக்கும் கனிம வளங்கள், தித்திக்கும் மாங்கனி என இயற்கை எழில் கொஞ்சும் புவி பரப்பும் தொழில் வளமும் நிறைந்த பெருமைக்குரியது சேலம். துருப்பிடிக்காத இரும்பு, மாடர்ன் தியேட்டர்ஸ் என பல்வேறு பெருமைகளை தாங்கி நிற்கிறது சேலம் மாவட்டம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நிர்வாக வசதிக்காக மாவட்டங்களை உருவாக்கிய போது முதல் மாவட்டமாக பிறப்பெடுத்தது சேலம்தான். 1792ஆம் ஆண்டு சேலம் மாவட்டம் உருவாக்கப்பட்டது. இன்றைய தருமபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி ஆகியவற்றையும் உள்ளடக்கியதுதான் அன்றைய ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டம். ஏன்னா 234 வருஷம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா 2 நூற்றாண்டுகளை தாண்டி அதுக்கு மேல ஒரு 50 ஆண்டை நோக்கி போகுது. ஸோ இது ஒரு மிக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள். ஏன்னா இந்தியாவிலே இந்த அளவுக்கு மிகப்பெரிய மாவட்டமா, முதல் மாவட்டமா சேலம் உருவாச்சு. இன்னமும் சேலம் அதனுடைய பெருமை அது மட்டுமல்ல, அதாவது இதை சுத்தி இருக்கிற மலைகள், இவைகளில் இருக்கக்கூடிய கனிமங்கள், இன்னும் ஆராய்ச்சி செய்யப்படாத இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. காவிரியின் குறுக்கே மேட்டூர் அணை, தென்பெண்ணையின் குறுக்கே KRP அணை தவிர கரியகோயில், ஆனைமடுவு, கெலவரப்பள்ளி, பாம்பாறு, சின்னாறு என பல சிறு அணைகள் இருக்கின்றன. ஆனால் விவசாயம் நாளுக்கு நாள் அழிவு பாதையை மட்டுமே நோக்கி செல்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். வரலாற்று சிறப்புமிக்க திருமணிமுத்தாறு, வசிஷ்ட நதி, சரபங்கா நதிகள் என பல நதிகள் மாசுபட்டுவிட்டன. விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் உண்டான உரிமைகளை கொடுத்தாலே போதும். இந்த மாவட்டங்கள் மட்டுமில்லை, நாடே முன்னேறும் என்பதிலே எங்களுக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாவட்டம் என்றாலும் ரயில்வே கோட்டத்தை கூட 40 ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்னரே பெற முடிந்தது. சேலம் ரயில்வே கோட்டம் வந்த போதிலும் ரயில் போக்குவரத்தில் எதிர்பார்த்த அம்சங்கள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இரும்பு நகரம் என்பதால் தொழில் ரீதியாக முன்னேற்றம் காண தொடங்கப்பட்ட இரும்பாலை இன்னும் தரம் உயர்த்தப்பட வேண்டியிருக்கிறது. ஜவுளித்துறையிலும் இன்னும் பல முன்னேற்றங்களை காண வழிவகை வேண்டும். கல்வித்துறை பெருகிறதுக்கும் சுகாதாரத்துறை நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும் தமிழக அரசு நிறைய திட்டங்களை வகுத்து சேலத்துக்கு பெரிய பெரிய திட்டங்களை உருவாக்கி கொடுக்கணும். சேலம் மந்திரி அமைச்சர் ராஜேந்திரன் உள்ள கேட்டுக்கிறோம். நாங்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சேலம் பிரிட்ஜ்னு சொல்லி இங்கிலாந்துல ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு சொல்றாங்க. இங்கிருந்து போன நிறைய இரும்பு, சேலத்தின் இரும்பு இங்கிலாந்துல இன்னைக்கும் சாட்சியாக இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம சொல்றதுனால ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இதை மக்கள் உணர்ந்துக்கணும். இவ்வளவு மகத்தான ஒரு ஊர்ல நம்ம இருக்கிறோம், இந்த ஊர்ல நம்ம பிறந்திருக்கோம், இந்த சேலம் நம்முடைய பெருமை அப்படின்னு அவங்க உணரணும். இங்க மகாத்மா காந்தியடிகள் நம்முடைய கல்லூரியில 3 முறை பேசி இருப்பதாக சான்றுகள் இருக்கிறது. அவர் கையெழுத்து போட்ட ஒரு குறிப்பும் நம்முடைய கல்லூரியிலே இருக்கிறது. இந்த கல்லூரியில பணிபுரிந்த பேராசிரியர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் செம்மொழி அப்படிங்கிற அந்தஸ்து வருவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்த தேவநேய பாவாணர் அவர் இந்த கல்லூரியில பணியாற்றி இருக்கிறார். இப்படி மரபுகளையும் பெருமைகளையும் தாங்கி 2 நூற்றாண்டுகளை கடந்துவிட்டது சேலம் மாவட்டம். இருக்கும் வளங்களையும் வாய்ப்புகளையும் பார்க்கும்போது இன்னும் பல படிகள் சேலம் முன்னேறியிருக்க வேண்டும் என்பதே உண்மை. அத்தகைய முன்னேற்றத்தை காண சேலத்தை வாழ்த்துவோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் மோகன்ராஜ்.